வணக்கம் மக்களே. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த நீட் பிரச்சனை. இது கிட்டத்தட்ட 2017 என் மனசுக்குள்ள ரொம்ப வலியை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். எப்போன்னா எக்ஸாக்டாக அனிதா தங்கச்சி அனிதா செத்தப்போ இந்த பிரச்சனை எனக்கு பல மாதம் என்னால் தூங்க முடியல. ரீசன் என்னென்னா, படிப்போட வேல்யூ நம்ம ஊரில் எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு 12th நல்ல மார்க் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சப்ஜெக்டில் சென்டம், மற்ற 2 மெடிக்கலுக்கு தேவையான மற்ற சப்ஜெக்ட்லேயும் 1-2 மார்க் கம்மியோட நல்ல மார்க்கோட நல்ல கட் ஆஃபோட டாக்டர் ஆக வேண்டிய பொண்ணை கொலை பண்ணாங்க நீட்டை வச்சு. ஸோ இப்போ அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு ஆதரவாக எதனால் எனக்கு போட தோணுச்சுன்னா, இந்த வீடியோ உங்கள்கிட்ட பேசணுன்னு விரும்பணுன்னா, நம்ம ஊரில் இருக்கிற இப்போ அரசியல் வேறு மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறது, அது தனியாக நம்ம பேசணும், நிறைய பேச வேண்டியது. இப்போதைக்கு நான் நீட்டு இஷ்யூவை பற்றி ஃபோக்கஸ்டாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஆதரவாக பிஜேபியை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நல்லது பண்ணுன்னு நினச்சிக்கிட்டு, இல்லை அவங்களுக்கு போதுமான புரிதலில், அவங்களோட அறிவில் அவங்க பண்ணுறதெல்லாம் சரின்னு நமக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்கிற சில பேருங்க, சில நண்பர்கள், தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாரோட அந்த ஒப்பீனியன் கேட்டு நமக்கு இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது சொல்லி ஆகணும், அதுவும் சும்மா பேசக்கூடாது, இதுக்கு ஒரு டீட்டெயிலாக பேசணும்னு நினச்சேன். அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். மெயினாக இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல, இந்த டீட்டெயிலை கொஞ்சம் பாருங்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மொத்தம் ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் சேர்த்து குழந்தைங்க 12th எழுதுறது, ஸ்கூல் மூலியமாக எழுதுறது கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர், 7,91,000 பேர் எழுதுகிறாங்க. அதில் 7,53,000 பேர் பாஸ் ஆகிறாங்க. அதில் முக்கியமாக 16,000 குழந்தைங்க தான் 100 out of 100 மினிமம் ஒரு சப்ஜெக்டில் எடுக்கிறாங்க. இது ப்ரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்து. ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா 16,000 பேர், 16,095 குழந்தைங்க. இப்போ நீங்கள் அப்படியே இந்த லிஸ்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்த மெடிக்கல் சீட்டு தமிழ்நாட்டில் 13,000. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த படித்து தேவையான சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தோ இல்லை 1-2 மார்க்கோட எடுக்கிற குழந்தைங்க கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,500 2,000 வரைக்கும் இருப்பாங்க. ஃபஸ்ட் மார்க்கு, செகண்ட் மார்க், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் ஒவ்வொரு ஃபஸ்ட் மார்க் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க ஃபஸ்ட் மார்க்னா கிட்டத்தட்ட இவங்க 1,600 பேர், 700 பேர், இல்லை 2,000 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு அப்படியே இந்த 13,000 சீட்டில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 5,200 சீட் இருக்குது. இந்த 16,000 குழந்தைங்களும் டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த 1,600 பிள்ளைகளும் கிட்டத்தட்ட 1,600 2,000 பிள்ளைகளும் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நல்ல மார்க் எடுத்து, ஃபஸ்ட் மார்க் எடுத்து வர்ற குழந்தைங்க டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க இந்த 5,600 மெடிக்கல் காலேஜில். இப்போ நீட்டுனால் என்ன நடக்குதுன்னா, ஜஸ்ட்டு பாஸில் 12th ஆன குழந்தைங்க, கொஞ்சம் ப்ரிவில்லேஜ்டு நல்ல மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸ் குழந்தைங்க, இங்கே இருக்கிற 1,200 கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் காசு கொடுத்து படித்து அவங்க அட்டன் பண்ணி அவங்க தான் ஹையர் மார்க் எடுக்க முடியுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சிபிஎஸ்சியில் படிப்பாங்க. நம்ம குழந்தைங்க சமச்சீர் கல்வியில் படிச்சுட்டு கஷ்டப்பட்டு மார்க் எடுத்து நீட்லேயும் போராட வேண்டியது இருக்குது. இவங்க சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு அந்த சிலபஸ்லேயே படிக்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இவங்க இந்த நீட்டில் டாப் ஸ்கோரர் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 1,600 இதில் இருக்காங்க. நீட்டில் டாப் ஸ்கோரர் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ரிஜிஸ்டர் குழந்தைங்க அது டாப் ஸ்கோரர் 12 டாப் ஸ்கோரர் தான் இருக்காங்க நீட்டு மூலிமா. அதில் 61,000 பேர் நீட்டில் பாஸ் ஆகிறாங்க. இந்த பாஸ் ஆகிற கேட்டகரியில் பார்த்திங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வர குழந்தைங்க கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட்டு ஒரு 5,000 10,000 குழந்தைங்க தான் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்க அந்த 1,600 குழந்தைங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நீட் எழுத ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு 230 கோச்சிங் சென்டர், ஃப்ரீ கோச்சிங் சென்டர் மூலியமாக
கவர்மெண்ட் கோச்சிங் சென்டர் ஒரு 230 இருக்குது. அது மூலியமாக இந்த 1600லேருந்து 2000 குழந்தைங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களில் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1-2 குழந்தைகள் தவிர மற்ற எல்லா குழந்தைங்களும் அந்த மினிமம் பாஸில் தான் நீட்டில் பாஸ் ஆக முடியுது. ஏன்னா அவங்க படிக்கிறது சமச்சீர் கல்வி, அது நல்ல கல்வி தான். இவங்க அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அது நாலேஜ் இல்லாத கல்வின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் சமச்சீர் கல்வியில் படித்த குழந்தைங்க தான் இத்தனை வருஷம் நம்ம ஊரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்தியாவிலே பெஸ்ட்டு டாக்டர்ஸ் நம்ம ஊரில் தான் இருக்காங்க. இதுதான் நிலவரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நல்லா படித்து போன எல்லா குழந்தைங்களுக்கும் டாக்டர் சீட் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம குழந்தைகள் ஒரு குழந்தைகள் கூட கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்த தமிழ் மீடியத்தில் படித்த குழந்தைங்களுக்கு டாக்டர் சீட் கிடைக்கிறதில்ல. ஒன்லி பிகாஸ் ஆஃப் கோச்சிங் சென்டர், அப்புறம் இந்த நீட்டோட பெரிய அரசியல், பின்னாடி இருக்கிற அரசியல். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, காசு வச்சுருக்கணும், பணக்காரனும் கோச்சிங் சென்டர் போகிறனும், இவங்களாம் ஆல்ரெடி அப்பா அம்மா டாக்டராக இருந்து டாக்டர் ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சுருக்கிற டாக்டர்ஸோட பசங்க சிபிஎஸ்சியில் தான் படிக்கிறாங்க. சிபிஎஸ்சியில் படித்து அந்த சிபிஎஸ்சி நாலேஜோட நீட்டில் போய் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து கோச்சிங் அட்டன் பண்ணி அவங்க ஜெயிச்சு அவங்க தான் டாக்டர் ஆகுறாங்க முழுக்க. நம்ம குழந்தைங்க அனிதா மாதிரி 1600லேருந்து 2000 குழந்தைங்க டைரெக்டாக டாக்டர் ஆகிட்டு இருந்த நம்ம 12th மார்க் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தப்போ டைரெக்டாக டாக்டர் ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைங்களில் ஒருத்தங்க கூட மிஞ்சி போனால் 10 பேர் டாக்டர் ஆகுதே பெரிய விஷயம். இதில் வேறு 7.5% கொடுக்குறோன்னா பிச்சை கொடுக்குற மாதிரி. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு 7.5% ஒதுக்கி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்களா, அது பிச்சை கொடுக்குற மாதிரி. 100% கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்த ஒரு குழந்தைங்க கிட்டத்தட்ட 2000 பேர் படிச்சுட்டு இருந்த இடத்துல 13,000 சீட்டில் 2000 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இருந்தது. இப்போ வெறும் 7.5% கொடுத்துட்டு அதுவும் நீட்டு மூலியமாக ஜஸ்ட் பாஸ் ஆகிற குழந்தைங்களும் கிடைக்காது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நீட் மூலியமாக ப்ரைவேட்லேருந்து படிச்சுட்டு வர குழந்தைங்க அதையும் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைகிட்ட பறிச்சுக்கிறாங்க. இப்போ அதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே ஒரு புரிதலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நீட்டுக்கு ஆதரவாக நிற்காதீங்க. நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்குது. கண்மூடித்தனமாக இந்த பிஜேபி மாதிரி இருக்கிற சில கார்ப்பரேட்டு கம்பெனிகளோட டைப் வச்சுக்கிட்டு புதுசாக வேறு ஆட்சி பிடிச்சிருக்கீங்களும் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஆதரவாக நின்று நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கையில் நீங்களே மண்ணள்ளி போடாதீங்க. நாளைக்கு இது உங்கள் வீட்லேயும் நடக்கும். நான் சொல்கிறது நம்ம மிடில் கிளாஸ் குழந்தைங்களுக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.